நம்ம நாட்டு மக்களுக்கு தேவைக்கு போக இருக்கக்கூடிய பொருட்கள எடுத்து, இல்ல சேவைகள எடுத்து அடுத்த நாட்டுக்கு குடுக்குறது. தேவைப்படுற நாட்டுக்கு குடுக்குறது. அதுதான் எக்ஸ்போர்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ஒரு பொருள் தேவ. இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளையர் தேவ. இல்ல அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்கில் செட் இருக்கணும். அப்பதான் அந்த சர்விஸ் பண்ண முடியும். அப்ப ஸ்கில் செட் தேவ. அதுக்கான சப்போர்ட்டிங் டூல்ஸ் வேணும். இதுதான் கான்செப்ட். அப்ப சர்விஸ் வேணும்னா டூல்ஸு, ஸ்கில்ஸு, டேலண்ட்டு. இல்ல அப்படின்னா ப்ராடக்ட்டு, மேனுஃபேக்சர்ஸ். இதுதான் மேட்டர். சரிங்களா? அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும். எடுத்த ப்ராடக்ட்ட கொஞ்சம் படிக்கணும். படிச்ச ப்ராடக்ட்டுக்கு சப்ளையர பிடிக்கணும். சப்ளையர பிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தீங்கன்னா, என்குயரி வர ஆரம்பிக்கும். என்குயரி வந்துச்சுன்னா, நீங்க பேச ஆரம்பிக்கணும். இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ, இமெயில்ல நீங்க பேசி, 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 பேசி ஒரு நம்பிக்கை சம்பாரிக்கணும். நம்பிக்கை சம்பாரிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிரைசிங், மத்த பேமெண்ட் டெர்ம், டெலிவரி டெர்ம் இதெல்லாம் கம்பேரிட்டிவா செக் பண்ணுவாங்க உங்க காம்படிட்டர்ஸ்ட்ட. அப்ப காம்படிட்டரோட நீங்க நல்லா குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சாம்பிளிங் போகும் சில நேரங்கள்ல. சில ப்ராடக்ட் சாம்பிள் பண்ணலாம், சில ப்ராடக்ட் சாம்பிள் பண்ண முடியாது. அப்ப சாம்பிளிங் ப்ராசஸ் வரும். சாம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்க சாம்பிள் அப்ரூவல் ஆயிருச்சுன்னா, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வருவாங்க. இது ஒன் டைம் பையரா இருக்காங்க, இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, இல்ல ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம இருக்காங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு பிளான் பண்ணுவாங்க. இல்ல ட்ரையல் ஆர்டருக்கு பிளான் பண்ணுவாங்க. ஒருவேள ஒரு பெரிய ஆளா இருக்காரு, ஒரு அப்பா டக்கரா இருக்குன்னு வைங்களேன், கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலயே பிரிக்கிறோம். கான்ட்ராக்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபியூ மந்த்ஸ்க்கு ஏத்த மாரி போடுவாங்க கான்ட்ராக்ட். 1 இயர்க்கு போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் சைன் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப வரக்கூடிய பையோட கேப்பபிலிட்டிய பொறுத்து இருக்கு. நீங்க அவங்ககிட்ட ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை சம்பாதிக்கிறத பொறுத்து இருக்கு. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்து புரொடக்ஷன் ஃபாலோ அப். ஸோ, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஒருத்தர் சப்ளையர் பிடிச்சிருக்கீங்க இல்லையா? அவர்ட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் குடுத்து, நீங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ப்ராசஸிங் அப்ப என்ன நடக்குதுன்னு அப்பப்ப அப்டேட் குடுக்க போறீங்க கிளையன்ட்டுக்கு. அப்டேட் குடுக்க குடுக்க கிளையன்ட் வந்து ஒருவேள கரெக்ஷன்ஸ் கேட்டாலோ, இல்ல அது ஏதாவது டிஸ்கர்பன்சி ஃபேஸ் பண்ணாலோ, இல்ல ஈவன் புரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கிளையன்ட்டே ஒரு இன்ஸ்பெக்ஷன் அரேஞ்ச் பண்ணாலோ, அவங்கள கூட்டு போய் கோஆர்டினேட் பண்ண போறீங்க. கோஆர்டினேட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வரும். ஷிப்பிங் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ, ஒன்ஸ் புரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க கஸ்டம்ஸ்க்கு நீங்க ஃபைல் பண்ணணும். இந்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷிப்மெண்ட்ட அஃபிஷியலா நீங்க ஏத்தி அனுப்பணும் இல்லையா? அப்ப நெறைய டெர்ம்ஸ் இருக்கும். எஃப்ஓபி, சிஎஃப்ஆர், சிஏஎஃப்னு நெறைய டெர்ம்ஸ் இருக்கும். எஃப்ஓபின்னா நம்ம நாட்டு துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் குடுக்கணும். சிஎஃப்ஆர்னா அவன் நாட்டு துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சிஏஎஃப்னா இன்சூரன்ஸ் போட்டு சேர்ப்பீங்க. இந்த மாரி நெறைய டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப ஷிப்பிங்ல என்ன பேசியிருக்கீங்க, என்ன பையர்ட்ட அக்ரி பண்ணியிருக்கீங்களோ, புரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி, நீங்க ஷிப்பிங் கம்பெனிய வர சொல்லி, கண்டெய்னர் அலாட் பண்ணி, அதுல உங்க சரக்க ஏத்தி அனுப்ப போறீங்க. சரக்கு ஏத்தி அனுப்புனோனே 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வந்துரும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். வர டாக்குமெண்ட்ட பேமெண்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டி பார்ட்டிக்கு அனுப்ப போறீங்க. அவ்வளோதான். ப்ராசஸ்னா இவ்வளோதான் ப்ராசஸ். பேசும்போது நம்ம ஈஸியா ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 நிமிஷத்துல பேசிறலாம் கம்ப்ளீட்டா. ஒரு பாட்டு எடுக்கணும், சப்ளையர பிடிக்கணும், விளம்பரப்படுத்தணும், என்குயரி வரும், பேசணும், மார்க்கெட்டிங் பண்ணி நம்பிக்கை சம்பாரிக்கணும், பிரைஸ் விலை மத்தவங்களோட காம்படிட்டிவா குடுக்கணும், பேமெண்ட்ட மத்தவங்களோட காம்படிட்டிவா குடுக்கணும், டெலிவரி டைம் மத்தவங்களோட காம்படிட்டிவா குடுக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, புரொடக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிருவீங்க. புரொடக்ஷன் அப்டேட் குடுக்க போறீங்க. புரொடக்ஷன் ஸ்லோ டவுன் இருந்தா அப்டேட் பண்ண போறீங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கண்டெய்னர் வர சொல்லி, நீங்க ஏத்தி கிளையன்ட்க்கு அனுப்ப போறீங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வரப்போது. வந்த டாக்குமெண்ட்ஸ நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணி குடுக்க போறீங்க. பையருக்கு என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், சப்ளையருக்கு என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், ஏஜென்ட்க்கு என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சுக்கணும், பேங்க் என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும், டாக்குமெண்ட் ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கு. முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா குளோஸ் ஆகும். மானியம் இருக்க பொருளா இருந்தா மானியம் கிளைம் பண்ணி வாங்கிக்குவீங்க. மானியம் இல்ல அப்படின்னா, ஓகே. உங்க ப்ராடக்ட்டோட லாபத்தோட முடிஞ்சு போச்சு. இவ்வளதான். இது ஆர்டரோட வொர்க் ஃப்ளோ, எக்ஸ்போர்ட்டோட பிசினஸ் ஃப்ளோ. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஆர்டர் ரிப்பீட்டடா வரணும்னா, அவங்கள ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணாம அடுத்த ஆர்டர் வரணும்னா, நீங்க எல்லாத்துலயும் சரியா நடந்திருந்திருக்கணும். உங்க சர்வீஸ்ல, உங்க ரேட்ல, உங்க பிரைசிங் டெர்ம், பேமெண்ட் டெர்ம், டெலிவரி டெர்ம் எல்லாத்துலயும் நீங்க சரியா நடந்திருந்தீங்கன்னா, அடுத்த ஆர்டர் ரிப்பீட்டடா வரப்போகுது. இதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ராசஸ். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின்